எனக்கு ஒரு வீடியோ எடுத்து தர முடியுமா சார்? கைஸ் நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்றேன். சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார், மோட்டிவேஷன். பியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டாலின் அவர்களுடைய விளம்பர வெறி என்பது முத்திடுச்சு. எதை தின்னா பித்தம் தெளியும் என்பதை போல இன்றைக்கு யாரையெல்லாம் கூப்பிட்டு நம்ம விளம்பரம் தேடிக்கலாம், யாரையெல்லாம் போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து அவர்களோட புகைப்படம் எடுத்து ரீல்ஸ் போட்டு விளம்பரம் தேடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய விளம்பர வெறி முத்தி போய் ஒரு எல்லைக்கு மேல தாண்டி போயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய இந்த வியூசட் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஜீவா தேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 சிறுவர்களை அழைத்து அவர்களோட வீடியோ எடுத்து இன்றைக்கு மகிழ்ந்திருக்கிறார். அது தன்னுடைய சமூக வலைதளங்கள் பக்கங்கள்ல போட்டு மகிழ்ந்திருக்கிறார். நான் அந்த சிறுவர்களை தவறாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா சின்ன பசங்க, ஒரு கடைக்கோடி குடும்பத்திலிருந்து வளர்ந்து வரக்கூடிய பசங்க, அவங்க இன்னும் வளர்ந்து மேல போகணும். சரிங்களா? இன்னும் வளர்ந்து அவர்களுடைய வாழ்வின் உச்சம் தொடரணும். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். படிப்புக்கு இடையில அவர்கள் ரீல்ஸ் போடுவது, வீடியோ போடுவது, இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் அதை செய்வதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வேலை கிடையாது. அது மு.க. ஸ்டாலினுடைய வேலை அது கிடையாது. யாராவது பிரபலமாக சமூக வலைதளங்கள்ல இருந்தா அவங்களை கூப்பிட்டு அவங்க மூலமாக விளம்பரம் தேடிக்கொள்ளக்கூடிய வேலையை இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இவர் வாக்கிங் போவார்ல அடையார் பூங்காவில் தனிமையா. அப்படி வாக்கிங் போகும்போது எதர்ச்சியாக ஸ்ருதிஹாசனை மீட் பண்ணுவாரு. எதர்ச்சியாக அந்த பைக் ரேசர் நிவேதாவை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அந்த போட்டோ வெளியிடுவாரு, வீடியோ வெளியிடுவாரு, பைக்கை முறுக்கி வீடியோ வெளியிடுவாரு. இந்த மாதிரி எதர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுபோல இன்றைக்கு அந்த ஜீவா தேவா அந்த பசங்க 2 சிறுவர்களை கூப்பிட்டு இன்னைக்கு வீடியோ எடுத்து அதை மகிழ்ந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லயும் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப விளாத்திக்குளத்துல அந்த 14 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரத்துக்கு எதிராக தமிழ்நாடே போராடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறது. அதிமுக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அப்போ இவ்வளவு பெரிய சம்பவங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அலங்கோல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி சிறிது கூட கவலை கொள்ளாமல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோவை இந்த டைம்ல வெளியிடுறாருன்னா, இந்த தமிழ்நாட்டுல என்ன வேணா நடக்கட்டும், எவன் கெட்டு போகட்டும், எவன் செத்தா என்ன, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் என்னுடைய தனி உலகத்துல இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல வராரா? யாரு தேவா, யாரு ஜீவா? நான் ஜீவா சார். இவர் தேவாவா? ஆமா சார். வாழ்த்துக்கள். உட்காருங்க. சரி, இந்த பிள்ளைகளை சந்தித்து இவர் பேசியதன் மூலமாக என்ன சொல்ல வராரு இந்த சமூகத்துக்கு? இதே மாதிரி இன்னும் ஊக்குவிக்கிறாரா? சின்ன பசங்களா போன் எடுத்துக்கிட்டு சுத்துங்க, போன் எடுத்துக்கிட்டு வீடியோ போடுங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சுத்துங்கன்னு சொல்ல வராரா மு.க. ஸ்டாலின்? இது இங்க பார்க்கக்கூடிய சின்ன பசங்களுடைய மனநிலையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த பசங்க என்ன நினைப்பாங்க, ஓ நாமளும் இந்த மாதிரி போன் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சுத்தினாக்க நம்மளையும் இந்த மாதிரி 4 பேர் கூப்பிட்டு பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தானே. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல ஆபாச நடனம் செய்யக்கூடியவர்கள், ஆபாசமாக பேசக்கூடியவர்கள், ஆபாச படங்களில் நடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு பள்ளிகள்ல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவர்கள் மூலமாக பசங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறது அல்லது அறிவுரை சொல்றது, விருது கொடுக்கிறது, இது போன்ற செயல்கள் எல்லாம் நடக்குது. அவர்கள்லாம் இந்த சமூகத்தினுடைய முன்னோடியா? அப்ப இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வீடியோ எடுப்பதன் மூலமாக அந்த ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் பள்ளிக்குள்ள அனுமதித்தது நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. அதுல சொல்றாரு, இந்த பசங்களுக்கிட்ட என்ன சொல்றாருனாக்க, வீடியோ எடுக்கிறத மட்டும் வேலையா வச்சுக்காதீங்க, அப்பப்ப வீடியோ எடுங்க, நல்லா படிங்க, பெரிய ஆள் ஆகுங்க, ரீல்ஸ் எடுக்கிறதையே வேலையா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இதே வேலையா இருந்துடாம படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்புல கவனம் செலுத்தி. சரிங்க மு.க. ஸ்டாலின், நீங்க ரீல்ஸ் எடுக்கிறதையே வேலையா வச்சுக்காதீங்க. அப்பப்போ நாட்டுல என்ன நடக்குதுன்னு ஆட்சி நடத்துறதுலயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருங்க. ஆனா அந்த பசங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு உங்களுக்கு துளி கூட தகுதி இல்லை என்பது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பாத்தீங்களா? நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆட்சியா நடத்துறீங்க,
முழுக்க முழுக்க ரீல்ஸ் வீடியோக்களை மட்டும் தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க மு.க. ஸ்டாலின் சார். இன்னைக்கு எடுத்த அந்த ரிலீஸ் பண்ண வீடியோ உட்பட உங்கள் விளம்பர வெறிக்கு அந்த சின்ன பசங்களை கூட இன்னைக்கு விட்டு வைக்கல. அவர்களையும் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு நீங்க வீடியோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து இன்னைக்கு பெருமையா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சி நடத்துறீங்களா நீங்க? என்ன ஆட்சி நடத்தி நீங்க கிழிச்சிட்டீங்க? இப்ப வந்து நீங்க வீடியோ ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் 8008 கொலைகள் நடந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டுல. 2000க்கும் மேற்பட்ட பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு எதிரான, மைனர் குழந்தைகளுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் இந்த கடந்த 5 ஆண்டுகள் எத்தனை தெரியுமா? 39,999 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதுதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணம். அப்போ ஒழுங்கா ஆட்சி நடத்த உங்களுக்கு துப்பு கிடையாது. நீங்க அந்த சின்ன பசங்களை பார்த்து நல்லா படிங்க, ரீல்ஸ் எடுக்கிறத வேலையா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்போ நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் சார்? ரீல்ஸ் எடுக்கிற வேலை தானே முழு நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு உங்களுக்கு துளியாவது தகுதி இருக்கிறதா? இன்னைக்கு நீங்க ரீல்ஸ் எடுக்கிற அந்த 2 சின்ன பசங்களை கூப்பிட்டு பேசுறீங்கல்ல, அந்த பசங்களுடைய வயதுடைய பெண் குழந்தைகள் தான் இன்றைக்கு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொல்லப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளுக்கும் அதே வயது தான் மு.க. ஸ்டாலின் சார். ஏன் சார் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் தெரிய மாட்டேங்குது? கிருஷ்ணகிரியில 2 வயசு பெண் குழந்தைகளுக்கு எதிராக உங்க திமுக காரன், உங்க திமுக கட்சியை சார்ந்தவன், இளைஞரணியை சார்ந்தவன் அந்த 2 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னு இருக்கான். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது இல்ல சார்? நீங்க எந்த குழந்தைகளை பார்த்து ரீல்ஸ் எடுக்கிறதே வேலையா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்களோ, அதே குழந்தைகளோட வயது உடையவர்கள் தான், அந்த பெண் குழந்தைகள் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வன்கொடுமை செய்து. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல? இவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சந்திக்கிறீங்களே, இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த குடும்பத்தை போய் என்னைக்காவது நீங்க போய் சந்திச்சீங்களா? சொல்லுங்க பாப்போம். அந்த குடும்பத்தை என்னைக்காவது சந்திச்சு ஆறுதல் சொன்னீங்களா? உங்கள் தங்கையை அனுப்பி வச்சுங்க, ஊரே சேர்ந்து ஒண்ணு கூடி உங்க தங்கையை அடிச்சு விரட்டுனது, அப்புறம் ஐயோ பெரிய அசிங்கமா போயிடுச்சு, எப்படியாவது அந்த குடும்பத்தை சந்திச்ச போட்டோ வெளியிட்டாதானே நம்ம மானம் வந்து காப்பாற்றப்படும் சொல்லிட்டு காவல்துறையினர் மூலமாக அந்த போராட்டக்காரர்களை, அந்த ஊர் மக்களை மிரட்டி இவங்க காவல்துறை பாதுகாப்போடு அந்த குடும்பத்தை போய் சந்திச்சு ஒரு டிராமா போட்டுட்டு வந்தாங்க உங்க தங்கை. அந்த டிராமாவை தான் இன்னைக்கு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொன்னீங்களே, எப்படிங்க பிள்ளைங்க நிம்மதியா நல்லா படிப்பாங்க? கோயம்புத்தூர்ல மதிய உணவு சாப்பிட்டு 43 குழந்தைங்க மழைக்கு அடிச்சு விழுந்துருச்சு. ஏதாவது ஒரு உயிர் பறி போயிருந்தா எப்படி போய் அவங்க நல்லா படிப்பாங்க? இத்தனைக்கும் நீங்க அந்த பேசின அந்த 2 மாணவர்களும் அரசு தொடக்கப்பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள். அரசு தொடக்கப்பள்ளியில, நெல்லித்தோப்பு அரசு தொடக்கப்பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தை போய் என்னைக்காவது பாத்துருக்கீங்களா ஸ்டாலின் சார்? போய் பாருங்க அந்த பள்ளிக்கூடம் எந்த நிலைமையில இருக்குன்னு. அவங்க அந்த மாணவர்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டீங்களா? நல்லா போய் படிங்க அப்படின்னு வக்கனையா சொல்றீங்கல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்கள் என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு இடிஞ்சு விழுந்து அந்த சுண்ணாம்பு கலவைகள்லாம் அப்படியே சிமெண்ட் கலவைகள்லாம் பேத்துக்கிட்டு விழுந்து குழந்தைகளுடைய மண்டை உடைந்த கேஸ் வீடியோ எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு டைம் இல்லை. உங்க மகன் நிவேதாவின் தொடையை பார்ப்பதிலே பிஸியாக இருக்கிறார். நீங்க என்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? வெறும் ரீல்ஸா, இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸா பாக்குறதால தான் தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களையும் சரி, நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆட்களும் சரி, ஃபுல்லா ரீல்ஸ் எடுக்கிறவங்களா இருக்காங்க. அப்ப இதே வேலை. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளிக்கூட கட்டிடமும் தரமற்றதாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. பல கட்டிடங்கள் இன்றைக்கு தரமற்ற கட்டிடமாக இருக்கிறது. குடிநீர் வசதிகள் கிடையாது பல அரசு பள்ளிகள்ல. கழிவறை வசதி கிடையாது பல அரசு பள்ளிகள்ல. பெண் குழந்தைகளுக்கு நாப்கின்கள் வழங்கப்பட கிடையாது இந்த அரசு பள்ளிகள்ல. அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்திலே பாதுகாப்பு இல்லை. பள்ளி ஆசிரியர்களாலே வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போன வருஷத்துல ஒரு பள்ளி சிறுமி, 8வது படிக்கக்கூடிய ஒரு பள்ளி சிறுமிய ஆசிரியர்கள் சேர்ந்து வல்லுறவு செய்து அந்த பெண் குழந்தை கர்ப்பமாகி அது ஒரு பிரச்சனையானது. இப்படி பள்ளிக்கூடத்திலையும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூடத்துல கழிவறை வசதிகள் இல்லை, பள்ளி கட்டிட வசதி இல்லை, ஆசிரியர்களே பள்ளிக்கூடத்தில் பல பள்ளிகள்ல ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. பல பள்ளிகள்ல அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலை, கழிவறையை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை அந்த அரசு பள்ளி மாணவர்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறது அரசு பள்ளியினுடைய தரம். இப்படி சீர்கெட்டு கிடக்கிறது அந்த பள்ளி கல்வித்துறை. அதையெல்லாம் சரி பண்ண வக்கில்ல. ஆனா அந்த 2 பசங்களை வச்சுக்கிட்டு சொல்றாரு,
போய் நல்லா படிங்கன்னு. எப்படிங்க படிப்பாங்க? எப்படி படிப்பாங்க? வேணா உங்க குடும்பத்தினர் நடத்தக்கூடிய அந்த சன்சைன் பள்ளிக்கூடத்துல வேணா அவங்க 2 பேருக்கு சீட்டு வாங்கி கொடுங்க, அங்க போய் நிம்மதியா படிக்கட்டும். அரசு பள்ளித்துறையை, அந்த பள்ளிக்கல்வித்துறையை சீரழித்து விட்டது இந்த திமுக அரசு. இதுல அன்பில் மகேஷை வேற கூட்டு உட்கார வச்சுட்டு பேச வைக்கிறார். அன்பில் மகேஷ் கேட்கிறாரு, பள்ளிக்கூடம் நல்லா இருக்கா, ஸ்மார்ட் போர்டுலாம் நல்லா இருக்கா? அந்த ஸ்மார்ட் போர்டுல நீங்க எவ்வளவு ஊழல் செஞ்சீங்க நாங்க சொல்லட்டுமா அன்பில் மகேஷ் சார்? அதை சொல்லட்டுமா இந்த தமிழ்நாடு மக்களுக்கு? சொல்லுங்க பாப்பா. இதுல அந்த பசங்களை கேள்வி வேற கேட்க வைக்கிறாங்க. உங்க நாய் எப்படி இருக்கு சார்? உங்க நாய்க்குட்டி பத்தி சொல்லுங்க சார். நாய்க்குட்டி வச்சுட்டு அது நான் வந்தால் தான் தூங்குவோம், அதெல்லாம் தூங்காது. என்ன பார்த்தேன் நீ வீடியோவில்? அழகா இருக்கு நீ உங்க நாய் எப்படின்னு, என் நாய் நான் இல்லைன்னா அந்த நாய் தூங்காது அப்படின்னு சொல்றாரு மு.க. ஸ்டாலின். ஆஹா, எவ்வளவு பெரிய ஜீவகாருண்யத்தை போதிக்கக்கூடியவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இன்னைக்கு திமுக எல்லாம் புலங்காகிதம் அடைஞ்சுக்கிறாங்க. அவருடைய மகன் அவர் ரவுடி பேபின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாய் வளர்க்குறாரு, கருப்பு நாய். அந்த நாயை கட்டி புருண்டுக்கிட்டு அவர் ஒரு வீடியோ போடுவார், போஸ்ட் போடுவார். இவர் ஒரு நாயை வச்சுக்கிட்டு இவர் ஒரு பக்கம் தெரிகிறாரு. நாய்களுக்காக தான் இவர்கள் ஆட்சி நடத்துறாங்க. உண்மையாகவே இதை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக தான் இருந்தது. இந்த 2 குழந்தைகளை வச்சு விளம்பரம் தேடிக்கிட்டாரு ஸ்டாலின். அந்த அளவுக்கு விளம்பரம் வரி முத்தி போச்சு. ஏன் இதை இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கூட இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிப்புல இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்ததுக்கு சாலை மறியல் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த உயிரிழந்த மாணவியினுடைய உறவினர்கள், அந்த ஊர் மக்கள், அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவர் உல்லாசமாக இருக்கக்கூடிய, குஜாலாக இருக்கக்கூடிய வீடியோவை வெளியிடுறாருன்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு தத்தி முதல்வர் இவர் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். உண்மையாகவே ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் இந்த காணொலியை இந்த டைம்ல போட்டுக்க மாட்டாரு. அவன் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கான், அவன் செத்துக்கிட்டு இருக்கான், இந்த டைம்ல இந்த வீடியோ போட்டா மிகப்பெரிய விமர்சனம் ஆகும்யா, நாளா முதலமைச்சராக இருக்கிறே தகுதி இல்லாதவனா ஆயிடும்யா, இந்த சமயத்துல இந்த வேலையை பார்க்காதீங்க, ஒரு 10 நாள் கழிச்சு போடுங்க சொல்லிருக்கலாம்ல. இந்த ஊரே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு கிழவி வரைக்கும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மதுராந்தகத்துல 14 வயது சிறுமியை கற்பழிச்சிருக்கிறாரு. அந்த கற்பழித்த நபரு திமுக கொடி கட்டின கார்ல, திமுக காரன் காவல் நிலையத்தில் ஆஜராகிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய தைரியம் அவனுங்களுக்கு எல்லாம் வருது. அப்புறம் மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரி போறவர்கள் எல்லாம் பிடிச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு உல்லாசமாக சுத்திக்கிட்டு இருந்தா காவலர்களுக்கு எப்படி பயம் வரும்? குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும்? கட்சிக்காரனுக்கு எப்படி பயம் வரும்? நீங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு சுத்துறதாலதான் தமிழ்நாட்டுல பணிபுரியக்கூடிய அத்தனை IPS IAS ஆபீசர்களும் இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. நம்ம திருவள்ளூர் கலெக்டர் எல்லாம் பாருங்க, போய் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பாருங்க, ஃபுல்லா சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற சுத்தமான பைத்தியாரத்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அரசு அலுவலர்களும் இன்னைக்கு ரீல்ஸ் பைத்தியங்களாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினராக இருக்கட்டும், IPS ஆபீசர்களாக இருக்கட்டும், IAS ஆபீசர்களாக இருக்கட்டும், முழுக்க அவர்கள் இன்ஸ்டாகிராம்லயும் சமூக வலைதள பக்கங்களையும் ரீல்ஸ் எடுத்து வீடியோ தான் போட்டுருக்காங்களே தவிர அவங்களுக்கு சட்ட ஒழுங்கை பற்றி கவலை கிடையாது. அதனால்தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நிலைமை கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவனாவது ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு எந்த அரசு ஊழியராக சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா டவுசர் கிழிஞ்சிரும். ஆனா இந்த திமுக ஆட்சியில இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கான அந்த ஒழுக்கமே சீரழிஞ்சு போச்சு. பொறுக்கிகள் பண்ணக்கூடிய வேலை இன்றைக்கு அரசு அலுவலர்களும் IAS ஆபீசர் வரைக்கும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் முதலமைச்சரே இப்படி தற்குறி மாதிரி நடந்துகிட்டாக்க அவங்க கிட்டலாம் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பை நாம எதிர்பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இவ்வாறு இருக்கிறது இந்த தமிழ்நாடு சூழல். ஆனால் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழுக்க வீடியோ போட்டுக்கிட்டு உல்லாசமாக சுற்றி கொண்டிருக்கிறார். அப்பதான் அப்படி இருக்கிறான்னா புள்ளையும் இப்படிதான். அப்பம் புள்ள எல்லாம் இப்படி ரீல்ஸ் பைத்தியம், வீடியோ பைத்தியம், விளம்பரம் பைத்தியம், விளம்பர வெறி பிடிச்சிக்கிட்டு போயிட்டு திரியிறானுங்க. இந்த ஆட்சி உங்களுக்கு வேணுமான்னு தமிழ்நாடு மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். நன்றி.